ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? கொண்டு கொண்டு வெடி கொண்டு मेरा चलना यार ओए था कोई दिसता जहांगीर तो यार बेड़ियां पीछे जुलदे यार तू मौत दी कसम इधर गई है उमर उमर वो ता जुलदे यार மீனம் என்பது குரு வீடு. இங்கே 2.5 ஆண்டு காலம் இருப்பார். 25, 26, 27 தான் அடுத்த பயிற்சி. இதில் எப்படி இந்த சனியால் என்ன நடக்கும்? குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனி இங்கே இருக்கக்கூடிய காலகட்டம் 2.5 ஆண்டுகள் உலகத்தில் நிம்மதியெல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா குரு வீட்டுக்கு சனி வந்த காலகட்டத்தில் தான் ஏற்கனவே கொரோனா நிறைய பார்த்தோம். நோய் உபத்திரங்கள் கண்டிப்பாக இருக்கும். நிறைய விஷயத்தில் நிறைய இஷ்யூ நிறைய சேனலில் பேசுனது தான். மெடிக்கல் புரட்சியெல்லாம் பயங்கரமாக ஏற்படும். ஏன்னா புதன் வீட்டுக்கு குரு வரார், சனியுடைய வீட்டுக்கு ராகு வரக்கூடிய காலகட்டம். விஞ்ஞானத்தின் வளர்ச்சி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ச்சி எல்லாம் ஓஹோன்னு வரும். ஆனால் என்ன, மனிதன் வக்கரமாக ஆவான். அந்த சனி குரு வீட்டில் இருக்கிற சரியான வக்கரமாகும். தப்பாக தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் கூட நிறைய தலைவர்கள், தமிழ்நாட்டில் நிறைய பிரபலங்களுக்கெல்லாம் உயிருக்கு பாதுகாப்பாக இருக்கணும். தேக ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேருடைய ராசியெல்லாம் நமக்கு தெரியும். தீவிரவாத தாக்குதல் கண்டிப்பாக இந்தியாவில் வரும், கண்டிப்பாக வரும். சனி குரு வீட்டில் இருக்கிற காலகட்டத்தில். ஏன்னா அதுக்கு அடுத்தது மிதுனத்தில் இருந்த குரு கடகத்துக்கு உச்சம் பெறுகிறார். இதெல்லாம் வரும் ஒன்று ஒன்றா. இதெல்லாம் பார்த்து தான் இந்த பலன். ஏதோ சனி வந்தால் சனியை மட்டும் பார்த்து ஜோசியம் சொல்கிறது. மேலை நாடுகளில் இருக்கக்கூடியவங்க, வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மத கலவரங்கள், இன மோதல்கள், தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அந்தந்த மண்ணு மக்களுக்கு தான் முக்கியத்துவம்னு எடுப்பாங்க. அப்போ நம்மெல்லாம் போய் பொழைக்க போனோம் இல்லையா, நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பிரளயம்லாம் ஏற்படும். இயற்கை பஞ்சபூதங்கள். குரு வீட்டில் சனி இருக்கிற காலத்துலலாம் நிலநடுக்கம் புரட்டிடும். தண்ணியெல்லாம் கொட்டாது. குற்றால அருவியே மலை மாதிரி வரும். மலையை வெட்டி வெட்டி எடுத்தாங்கல்ல, அதெல்லாம் மொத்தமாக பொழக்கும். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரின்னு நினைக்காதீங்க, வேர்ல்டு ஃபுல்லாக.